அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நம்ம சிலுவை மரத்தின் கீழே நம்ம இருக்கிறோம். அந்த சிலுவை மரத்தின் நிழலில் தான் இயேசு கிறிஸ்துவை நம்பினவங்க, அந்த மரத்தை நம்பினவங்க, அந்த சிலுவை என்கிற அந்த மரம் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் தழைத்து செழித்தோங்கி பசுமையாக அது நிழல் தருகிறது. கிறிஸ்து என்கிற வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய ஆறுதலான பிரசங்கம் இப்படி தேசம் முழுவதும் என்ன பண்ண படர்ந்து விரிந்து இருக்கிறதுனால அதனுடைய நிழலில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, பறவைகளை போல கூடி ஆர்ப்பரித்து முழங்கி அதில் இளைப்பாடுறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வழியருகே இருக்கிற ஒரு மரமாக நம்ம இருக்கிறோமா? வெயிலில், கடுமையான வெயிலில் களைப்படைந்து சோர்வடைந்து தாகத்தோடு தள்ளாடி பலனிழந்து சோர்ந்து போய் நடக்க முடியாமல் பலனற்று கண்ணீரோடு அப்படியாப்பட்ட ஒரு வெயிலில் வழியாக வருகிற அநேக ஜனங்களுக்கு ஒரு மரத்தில் நிழல் தருகிற ஒரு மரமாக நம்ம இருந்தோம்னா அந்த நிழலில் அமர்ந்து அவங்க இளைப்பாறுவாங்க. அவங்க இளைப்பாறுகிற பொழுது நம்மளை அண்ணார்ந்து பார்ப்பாங்க. ஒரு பட்டை மரமாக இருந்தால் அந்த மரத்தில் எந்த ஒரு நிழலும் இல்லாமல் இருந்தால் அதுக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, தூரமே நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. தழைத்திருக்கிற மரம், கனி கொடுக்குற அதில் காய் இருக்கிற மரம் கிட்ட வருவாங்க. அந்த நிழலில் அமர்ந்து கொஞ்சம் இளைப்பாறுவாங்க, களைப்பாறுவாங்க. சோர்வடைந்து இருக்கிறவங்களுக்கு அங்கே சோர்வுகள் நீங்கி என்ன பண்ணுவாங்க, நம்மளை அண்ணார்ந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம எந்த மரமாக இருக்கணும்னா தழைத்திருக்கிற மரமாக இருக்கணும், பிறருக்கு நிழல் கொடுக்குற மரமாக இருக்கணும். அந்த நிழல் அநேகர் இளைப்பாறி செல்லுகிற மரமாக நம்ம இருக்கணும் வாழ்க்கையில். அதுதான் வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா.